இப்போ நான் கொண்டு வந்திருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நடந்த ஒரு விஷயம்தான். இதில் இன்ஃப்ளூயன்சர் அட்வொகேட்டுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு பர்சன் அவரோட மனைவியை கொலை மிரட்டல் விடுத்திருக்கார் அப்படின்றது ஒரு பெரிய ஷாக் ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ஒய்ஃபே வாய்ஸ் நோட் போட்டு சிங்காநல்லூர், பிள்ளைகுளம் இந்த மாதிரியான ஸ்டேஷன்ஸில் அவங்க போயிருக்காங்க. இதை பற்றி அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லி அவங்களே சம்மந்தப்பட்ட நபர் அவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. நீங்களே அந்த ஆடியோவை கேளுங்க. ஸோ ட்ரெண்டிங் செய்திகளுக்காக அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேங்க சார், நாளைக்கு காலையில் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியல. ஏன்னா காரை வச்சு அடித்து ஆக்சிடெண்ட் மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிடுவேனும் சொல்லியிருக்காங்க சார். எஃப்ஐஆர் என்னை அடித்தப்போ போட்டதுங்க சார். நான் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் 3 days அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ போட்ட எஃப்ஐஆர் சார். அண்டு என் ஃபோனை வாங்கி கொடுக்க சொல்லி நான் எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணேங்க சார். எனக்கு எதுவுமே என்னோட கம்ப்ளைண்ட்டை கன்சிடர் கூட பண்ணல ஸ்டேஷனில், சிங்காநல்லூரில். இதை விட சார், ஒரு காமன் போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஏதோ நம்மளோட கம்ப்ளைண்ட்டை என்னென்னாச்சும் கேட்குறாங்க. ஆல் இண்டியா விமன் போலீஸ் ஸ்டேஷன் புலிகுளம் டவுரி ஹராஸ்மெண்ட்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தேங்க சார். அவனே தப்பானவன், அவனே அட்வொகேட்னு தெரியுதில்லம்மா, கழட்டி விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணுன்னு ஒரு போலீஸ் அதிகாரிகளாக சொல்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு ஒரு காமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு இது கூட ஆல் இண்டியா விமன் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை சார். சார், என்னை அடித்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தது, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி த்ரெட்னிங் பண்ணதுனால நான் சூசைட் அட்டன் பண்ணது, அதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேங்க சார். அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேங்க சார், நாளைக்கு காலையில் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியல. ஏன்னா காரை வச்சு அடித்து ஆக்சிடெண்ட் மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிடுவேனும் சொல்லியிருக்காங்க. இல்லை ரவுடிஸ் விட்டு தூக்கி ஏதோ மலைகளில் கொண்டு போய் போட்டுருவோம், ஆள் அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவோம், இப்படிலாம் ரொம்ப மிரட்டினாங்க சார். அதனால தான் நான் சொல்கிறேங்க சார், என் உயிருக்கு என்ன ஆயிட்டாலும் என்னோடய ஹஸ்பண்ட் கோயம்புத்தூரில் அட்வொகேட்டாக இருக்கார், மனோஜ்குமார். அவரோட இன்ஸ்டா ஐடி அட்வொகேட் MK. அவரோட அம்மா தெய்வாத்தாள், அவரோட அப்பா லோகநாதன், அவரோட தங்கச்சி மதுமிதா அண்ட் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ராஜா, இவங்க 5 பேர் இருந்தாங்க காரணம். என்னை இவங்க 5 பேர் தான் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக நான் நிறையா பக்கம் இவங்க 5 பேர்த்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பட் எந்த ஆக்ஷனுமே எடுத்தது கிடையாது. 30 லட்சம் இப்போ நான் பணம் கொண்டு போனால் என்னை மருமகனை அக்செப்ட் பண்ணி என்னை வாழ்க்கையை வாழ வைப்பாங்க சார். ஸோ ட்ரெண்டிங் செய்தி